பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அந்த ரெயின் கோட் வழங்கினாங்க. அதை அந்த பத்திரிகையாளர் மன்ற தலைவர் வழங்கினா பரவாயில்ல சார். எதற்காக சார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து வழங்கணும்? ஆணையர் வாங்கி கொடுத்துருந்தா அதான் ஏதோ தனியார் நிறுவனம் போட்டுருந்துச்சு. பிடிச்சிட்ட பாயிண்ட். அப்போ தனியார் நிறுவனம் வாங்கி கொடுக்குது. இப்போது அருணுக்கும் இந்த ரெயின் கோட்டுக்கும் இந்த தனியார் நிறுவனத்துக்கும் என்ன சம்மந்தம்? என்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த டீம் ஜெயிக்கிறது அருண் ஜெயிச்சது மாதிரி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன்னா சுரேஷ் வேதநாயகத்தோட அண்ணன் 2 பேரும் டபுள் டாக்குமெண்ட் போட்டு நிலாபகரிப்பில் ஈடுபடக்கூடிய தொழில் பங்குதாரர்கள். இதுக்கு முன்னாடி கூட தான் பத்திரிகையாளர் மன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு, நிர்வாகிகள் இருந்தாங்க. போலீஸே தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்களா? மாதம் ஒரு விருந்தினர் சிறப்பு கெஸ்ட் அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவார்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அருண் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அருண் ஏதாவது பண்ணனா அந்த தாஜ் ஹோட்டலில் நடந்ததை பார்த்தோம்ல, 3/4 பக்கத்துக்கு நியூஸ். இதனால தான் யாரையாவது பிடிக்கணும்னு வச்சுக்கேன் இவர் ஃபோன் போடுறது, அந்த ப்ரெஸ் கிளப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன். இன்னொன்று, பத்திரிகாரனுக்கும் போலீஸுக்கும் ஆகக்கூடாதியா. போலீஸ்காரங்க செய்கிற தப்பெல்லாம் எழுதுறது தான் உன் வேலை, அதுதான் உன் கடமை. அவன் கூட உறவாடிட்டு இருந்தா நீ அவங்க பட்ட தப்பை எப்படி எழுதுவ?